சரியா? 2023 24 ரைட். அப்ப புத்தாக்கம் முனைதல் அல்லது கண்டுபிடித்தல் என்ற பெயரை மாத்திருக்கு. ஆனா புத்தாக்கம் முனைதல் என்ற பெயருக்கு நாங்க கண்டுபிடித்தல் என்ற பெயர் தான் இனிமேல் வரும்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யறாங்க, 2 பேரையும் பதிச்சுறாங்க. இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு போன வருஷம் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அது என்ன பேர் பாவச்சிருக்காரு? போன வருஷம் 2023 அப்படியே தான் வருது. நான் உங்களுக்கு படிச்சு விடுறோம். இன்னும் 2025ஆம் ஆண்டு வந்த பாஸ்போர்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன பேர் நான் பயன்படுத்துறீங்க? கண்டுபிடித்தல் பேர். ஒரு விஷயம் அப்டேட்டா மாறிட்டு உங்களுக்கு படிப்பிச்சா அது மாறி, அதுலதான் நீங்க அப்படித்தான் கேள்வி முடித்து. இப்படி இந்த வருஷம் கண்டுபிடித்தல்ன்றதை தாண்டி இன்னும் சில ஸ்டெப்புகள் பேரும் என்ன செய்திருக்கீங்க மாத்திருக்கீங்க. அந்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன புது பேர் மாத்திருக்கீங்க, அப்ப 5 படி வரைக்கும் அப்படி பேர் மாத்திருக்கீங்க தெரியும். அதுல இந்த புத்தாக்க மனிதன் என்ற ஸ்டெப்புக்கான பேர் எப்படி கொடுத்திருக்கீங்க? கண்டுபிடித்தல் என்று கொடுத்திருக்கீங்க. அப்ப 25 என்ன மாறிருக்கு நீங்க பாஸ் பேப்பர் பாருங்க. அது நான் இங்க படிக்கிறேன். அப்ப இங்க நான் தந்திருக்க அந்த ஸ்டெப்ல என்ன ஆர்டர்ல வரும்ன்ற விட நீங்க கண்டுபிடிப்பா. என்ன ஆர்டர்ல வரும்ன்றத கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு வெளியே போகும். 3வது சரியா எல்லாம் கண்டுபிடிச்சீங்களா? ரைட். என்ன ஆர்டர்ல வருது? முதலாவது என்னது? ஏ. என்ன பேர்? கண்டுபிடி. அப்ப அப்டேட் படிக்காதாக்கள் இந்த கண்டுபிடித்ததுக்கு பதிலா நீங்க அதை எப்படி படிச்சிருப்பீங்க? புத்தாக்கம் புனைதல். அவ்வளவு. 2வது என்ன ஆர்டர் படி வரும்? டி. என்னது? வணிக திட்டத்தை தயாரி. 3வது சி. என்னது? உள்ளீடுகளை இனம் கண்டுபிடி. அடுத்தது இ. என்னது? வணிக கருமங்களை ஒழுங்கமை. அடுத்தது என்னது? பி. என்னது? அனுகூலங்களை பெற்று. அப்ப இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு இந்த சில விஷயங்கள் அப்டேட்டா வந்தது. அது நீங்கள் உரிய பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாறி இருக்கு சரிதானே? அப்ப இனிமேல் 2026ல முயற்சியாண்மையின் படிமுறைகள் தொடர்பான ஒரு கேள்வி வரையக்குள்ள எந்த பேரை பாவிக்கணும்? 25 அப்டேட் பண்ண புது பேர்களை தான் என்ன செய்யணும் பாவிக்கணும். இந்த கண்டுபிடிப்புன்றது இப்போ உங்களுக்கு தான் இருக்குது. கண்டுபிடிப்பு தான் புதுசாகவும் இருக்கு. ரைட். அது என்ன நீங்க அந்த வருஷம் பேப்பர் கிளாஸ்ல போய் பாருங்க. அப்ப இது அப்டேட் என்னது? 2023 24 அப்டேட் என்னது? புத்தாக்க முறைகளுக்கு என்ன பேர் பாவிக்கிறீங்க? கண்டுபிடித்தல் என்ற பேரை வந்து பாவிச்சிருக்கீங்க. அது தெரிஞ்சா காணும். ரைட். அதுதான் இருக்கு. சரியா? அடுத்தது 33வது கேள்வி இருக்கு பாருங்க. சமூக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள் 4 எழுதுக. ரைட். சமூக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள். ரைட். இது ஒரு பிரதானமான அப்டேட். ரைட். என்ன அப்டேட்? முயற்சியாண்மை என்று நாங்க படிக்கிற விஷயத்துல இந்த முயற்சியாண்மையின் வகைகள் என்ற விஷயம் என்னென்ன வகை இருக்கு? என்னென்ன முயற்சியாண்மையின் வகைகள் இருக்கு? முதலாவது சொன்னோம். சொல்லுங்க. முதலாவது என்னது? சொல்லுங்க. பூகோள முயற்சியாண்மை. 2வது சமூக முயற்சியாண்மை. 3வது சொல்லுங்க பச்சை முயற்சியாண்மை. அடுத்தது சொல்லுங்க உள்ளக முயற்சியாண்மை. அடுத்தது சொல்லுங்க பெண் முயற்சி. இதுல புதுசா ஒரு முயற்சியாண்மையின் வகையில் என்ன செய்யல வரைய. இதுல சில எக்ஸ்ட்ரா நான் தந்திருப்பேன். எக்ஸ்ட்ராவா சில முயற்சியாண்மை வகை வந்து டிஜிட்டல் முயற்சியாண்மை இதெல்லாம் அது ஒரு மேலதிக நோட்ஸ் தான். அது வந்து பாஸ் பேப்பர் அப்படி ஒரு விஷயம் மாறி இருக்கிறத சொல்லவே இல்லை. அது வந்து நான் மேலதிகமா தந்திருக்கேன். பொதுவா இந்த விஷயத்திலே அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா பழமையா நாங்க படிக்கல இந்த எல்லா முயற்சியாண்மைக்கும் எந்த நோட்ஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அது என்னென்ன இருக்கும்? பொதுவா அவ்வளவு முயற்சியாண்மைக்கு நிறைய அவ்வளவு முயற்சியாண்மையின் வகைகளுக்கும் விளக்கம். இதுல ஒரு சில முயற்சியாண்மைகள் உதாரணம். இப்ப பாஸ் பேப்பர்ல என்ன புதுசா அடிக்கடி வருதுன்னா இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா என்னன்றது சமூக முயற்சியாண்மை குணாம்சம் சொல்லி அல்லது பண்புன்ற விஷயம் புதுசா இருக்கு.
அப்ப 2025 24 23ல இதுல பண்பை கேட்டார். எந்த முயற்சியாமைக்குரிய பண்பு? சமூக முயற்சியாமைக்குரிய பண்பு. 2025ல இந்த வருஷம் பாஸ் பேப்பர்ல 25ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருக்கு பூகோள முயற்சியாமை பச்சை முயற்சியாமை பண்பு. இப்ப பிளஸ் அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்துல எங்க எழுதுறாரு புது வருஷங்கள்ல பண்போட சேர்த்து வேறுபாடு. அப்ப வேறுபாடு எதுக்கு வேறுபாடு இருக்கலாம்? பூகோள முயற்சியாமைக்கும் சமூக முயற்சியாமைக்கும் வேறுபாடு, பச்சை முயற்சியாமைக்கும் உள்ளக முயற்சியாமைக்கும் வேறுபாடு. கேள்வி கேட்டு கொஞ்சம் நாள். அப்ப புது வருஷங்கள் 23, 24, 25 இந்த 3 வருஷங்கள் பண்புலை வேறுபாட்டையும் என்ன கேள்விகள் அப்ப இனிமேல் நாங்கள் தான் என்ன செய்து பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் பண்பு எதை வச்சு எழுதணும்? இது வேலை விளக்கணத்தையும் விளக்கத்தையும் வச்சு பண்பு எழுதணும். பேர்ந்த பண்பு என்ன செய்து பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். பூகோள முயற்சியாமைக்கு சமூக முயற்சியாமைக்கு அப்படி வரும், பச்சை முயற்சியாமைக்கு உள்ளக முயற்சியாமைக்கு அப்படி வரும். பெண் முயற்சியாமையில கேள்வியை கேட்கிறேன்னு சொல்லிடுறேன். அதுக்காக படிக்க வேணாம்னு சொல்லுவேன். அப்ப இவ்வளவு விஷயத்துலயும் அப்டேட் சொன்னா அந்த அப்டேட் கிடைக்கிறது என்னென்ன வேலை போகுது? பண்புகள் படிக்கணும். இனிமேல் பண்புகள் படிக்கணும். வேறுபாடு 2025 வேறுபாடை வச்சு கேள்விகள் நேரடியா வேறுபாடு இருக்கா? வேறுபாடு கொஞ்சம் விஷயம் வருங்க, அதை வச்சு கேள்விகள். 2023, 24 என்ன கேள்வி இருக்காரு? பண்புல கேள்விகள். அது நோட்ஸ் கொடுத்துருக்காரு. அதை பாஸ் பண்ணுது. அப்ப சமூக முயற்சியாமை சொன்னது நோட்ஸ் அங்கே இருக்கு, பாஸ் பேப்பர்லயே கிடையாது. அப்ப நாங்க இனி படிக்கலாம் முயற்சியாண்மை என்றா அது அதிக அளவு கேள்வி வரும்போது என்ன இருக்குது? இந்த முயற்சியாண்மையின் வகை. ஒருவேளை இனிமேல 26 பேப்பர்ல முயற்சியாண்மையின் வகைகள் நான் மேலதிக வகைகள் இருந்தாங்க, அதுல கூட புரியுது. நான் வளமையா அப்படித்தாங்க போன வருஷம் இருக்காங்க இந்த வகை எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நடந்துருக்கிற விஷயங்கள்ல கேள்வி வராதுன்னு நினைச்சு. ஆனா போன வருஷம் அந்த அமையவியல் என்ற பாடம் இருக்குதான். அமையவியல்ல நவீன வழிமுறை இருக்குது, நோட்ஸ் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா நோட்ஸ், அதெல்லாம் போன வருஷம் தூக்கல எனக்கு நோட்ஸ். அதுல அமையவியலின் நவீன போகணும். எண்ணியல் அமையவியல் சொல்லுவாங்க. எண்ணியல் தொழில்நுட்பத்தை அமையவியல் அல்லது ஏற்பாட்டியலில் பயன்படுத்துவதால் ஏற்படும் அனுகூலம். ரைட், 2025 வெளியும் அதுக்கு எனக்கு நோட்ஸ் இருந்து நான் எக்ஸ்ட்ரா முடிந்த வேலையை செய்யாம கொடுக்கலாம். நம்ம இந்த உங்களுக்கு என்ன செய்யறது சொல்லிவிடும். அப்ப சமூக முயற்சியாண்மையோட வகைகள் விஷயத்துக்குள்ள என்னென்ன படிக்கணும்? நீங்க முயற்சியாண்மையை வரைவிலக்கணம், முயற்சியாண்மைக்குரிய அவ்வளவுக்குரிய விளக்கம், அதுல உதாரணம், பண்புகள், இந்த கேள்விக்குரிய விடைய பாருங்க. சமூக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள் 4 கண்டா உங்களால எழுதுமான் பாருங்க. ஏதாவது படிச்சு எழுதுமான் பாருங்க. இப்ப இந்த கிளாஸுக்காக இதெல்லாம் நம்ம புதுசா சொல்றோம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்தாச்சு சொல்லியாச்சு. இதை எக்ஸ்ட்ரா நான் இன்னொரு விஷயம் சேர்த்திருப்பேன். எங்களோட நோட்ஸ் அப்டேட் நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வரைவிலக்கணம், விளக்கம், உதாரணம், பண்பு, வேறுபாடு தவிர நான் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கிறது எல்லாத்துடைய அனுகூலங்கள், பிரதிகூலம். ஏனண்டா அனுகூலம் பிரதிகூலம் இருந்தா என்ன ஈஸியா எழுதலாம், வேறுபாடு எழுதலாம், எதுவும் எழுதலாம், பண்புகள் எங்க நோட்ஸ்ல இருக்கு. நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 27 கொடுத்த நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சமூக முயற்சியாண்மையின் சவால்கள் 4 குறிப்பிடு. சமூக முயற்சியாண்மையின் சவால்கள் 4 குறிப்பிடு. எப்படி கொடுத்துருக்கேன்? வரலாம் என்னதுல சமூக முயற்சியாண்மையின் சவால் என்ன எழுதுவோம்? பிரதிகூலங்கள். விட தெரிஞ்சிருக்காது. திறன் கொண்ட ஊழியர்களை சேர்த்துக் கொள்வதில் உள்ள சிக்கல். திறன் கொண்ட ஊழியர்களை சேர்த்துக் கொள்வதில் உள்ள சிக்கல்கள். அடுத்தது பாரம்பரிய வணிகங்களுடனான போட்டி. பாரம்பரிய வணிகங்களுடனான போட்டி. அடுத்தது வணிகத்தை விரிவாக்குவதில் உள்ள இடர். வணிகத்தை விரிவாக்குவதில் உள்ள இடர்.
அடுத்தது நிதி மற்றும் சமூக இலக்குகளிடையில் நிதி மற்றும் சமூக இலக்குகளுக்கிடையில் சமனற்ற தன்மை காணப்படல் சமனற்ற தன்மை காணப்படல் வணிக திட்டங்களுக்கு நிதியினை பெற்றுக் கொள்வதில் உள்ள சவால்கள் வணிக திட்டங்களுக்கு நிதியினை பெற்றுக் கொள்வதில் உள்ள சவால்கள் நிதியினை பெற்றுக் கொள்வதில் உள்ள சவால்கள் பொதுவா சமூக முயற்சியாண்மைக்குரிய சவால்கள் இதெல்லாம் இப்படி எல்லா முயற்சியாண்மைக்கும் என்ன இருக்கு தனித்தனியா அனுகூலம் கிடையாது அனுகூலம் சவால் இருக்கு நன்மை சவால் சரிதான் அது நோட்ஸ் ஆகு நீங்க ஃபுல்லாவது பாடமாக்கி ஃபுல்லா தனியா பாடமாக்கி போன அவசியம் இல்லை கொஞ்சம் ஒன்றும் என்ன செய்யறதுனா சரி விளங்கி படிச்சு வச்சுருந்தா சரி இப்ப இந்த வீடியோ பார்க்காதவங்க பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் இருந்தாங்க பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு முயற்சியாண்மைக்கும் அனுகூலம் பிரதிகூலம் வேறுபாடு பண்புன்ற விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து 3 வருஷம் கழிவு வந்துச்சு சரியா இது வார வருஷத்துக்கு அப்படியே நம்ம கட்டாயம் சொல்லி போடுங்க அடுத்தது அடுத்த கேள்வியை பார்க்க முயற்சியாண்மையின் புதிய போக்குகள் 4 தருக முயற்சியாண்மையின் புதிய போக்குகள் 4 தருகிறது வருகிறது அப்ப இதுதான் பிள்ளைகள் நான் சொன்ன இந்த புதிய முயற்சியாண்மை வகைகள் இருக்குல்ல முயற்சியாண்மை வகை அதுல எக்ஸ்ட்ராவா புதிய வகைகள் வந்திருக்குன்னு நான் சொன்னேன் இது 4 ஒரு நோட்ஸ்ல இருக்கு இந்த 5 நோட்ஸ்ல இருக்கு இந்த எக்ஸ்ட்ராவான வகை என்னன்னு உங்களுக்கு தெரியாது அந்த புதிய போக்குகள் என்ன என்ன இந்த காலத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டு இப்ப கிட்டடியில என்னென்ன விஷயம் புதுசா உருவாகி முதலாவது எழுதுங்க மின்னியல் வர்த்தக பெருக்கம் மின்னியல் அல்லது எண்ணியல் வர்த்தக பெருக்கம் படைப்பாளிகளின் பொருளாதாரம் படைப்பாளிகளின் பொருளாதாரம் செயற்கை நுண்ணறிவு தயாரிப்புகள் செயற்கை நுண்ணறிவு தயாரிப்புகள் தொலைதூர வேலை மற்றும் டிஜிட்டல் நாடோடிகள் தொலைதூர வேலை மற்றும் டிஜிட்டல் நாடோடிகள் தொலைதூர வேலை மற்றும் டிஜிட்டல் நாடோடிகள் சரியா இவ்வளவு விஷயம் புதுசா வந்திருக்கு முயற்சியானது என்னென்ன விளக்கத்தை பார்ப்போம் முதலாவது என்னது மின்னியல் வர்த்தகம் என்றால் இந்த எண்ணியல் வணிகம் அல்லது இலத்திரனியல் வணிகத்தை சொல்லுவோம் ஏற்கனவே படிச்சிட்டோம் இலத்திரனியல் வணிகம் அது இந்த காலத்துல என்னவா இருக்குது அதிகமா இருக்குன்னு சொல்ல ரைட் அடுத்தது படைப்பாளிகளின் பொருளாதாரம் என்றால் இது வெளிநாட்டுல ஃபேமஸ் இப்போ இலங்கையில இந்தியாவில் கொஞ்சம் இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டு வருது அந்த கிரியேட்டர்ஸ் சொல்லுவோம் வீடியோஸ் மதன் கௌரி ரைட் மிஸ்டர் பிளாக் அப்படியே நாங்கள் சொல்லுவோம் ரைட் மற்றது அதற்காக படைப்பாளிகள் சொல்லுவோம் அவர்களை வச்சு ஒரு பிசினஸ் உருவாக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிரியேட்டர்ஸா இருக்கிற வெளிநாட்டு இந்தியாவில் இருக்கிற கிரியேட்டர்ஸ்ல அவையெல்லாம் வந்து அந்த கடையை போடி அவைய ஒரு பொருளை வச்சிருக்கேன் ஒரு கடையை வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த கடையை பற்றி அவன் வீடியோ போட்டுக்கொண்டு வேற கடையை பற்றி வீடியோ போட்டுக்கொண்டு பேருந்து அந்த கடையை ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன செய்யணும் கொண்டு போய் இது இப்போ கொஞ்சம் பிசினஸா மாறிக்கிறது இது ஒரு நல்ல சான்ஸ் அடுத்த சொல்லியிருக்கு அடுத்த சொல்லியிருக்கு செயற்கை நுண்ணறிவு தயாரிப்பு முதல் ChatGPT மட்டும் இருந்துச்சு இப்ப போட்டோ எடிட் பண்ணதுக்கு வேறு என்ன படிக்கிறதுக்கு வீடியோ எடிட் பண்றதுக்கு வேறு இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியே ஒரு வேலையை நல்லா செய்யறேன் இந்த வேலைக்கு இது அப்படின்னு அதிகம் உருவாக்கி அதிகம் அடுத்தது தொலைதூர வேலை மற்றும் டிஜிட்டல் நாடோடி வந்தா எங்களோட நாட்டுல இருந்து கொண்டு இன்னொரு நாட்டுக்கு வேலை செய்யும் ரைட் அப்ப நீங்க இங்க தான் இருப்பீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா வேலை செய்ய போனீங்க நீங்க ஆபீஸுக்கே போக மாட்டீங்க ஆனா எந்த நாட்டுக்கு வேலை செய்வீங்க வேறொரு நாட்டுக்கு வேலை செய்யும் அது ஒரு நிறுவனமா தொடங்கி வேலை செய்யும் ஒரு ஆறாவது வேலை செய்யறது அது என்னதுக்கு வராது முயற்சியாண்மையில புதிய போக்குள்ள வராது ஒரு ஆள் வேலை செய்ய ரைட் அடுத்தது பிளஸ் என்ன சொல்லியிருக்கு டிஜிட்டல் நாடோடிகள்
நாடு நாடாக போய் அந்த நாட்டை பற்றி வீடியோ. பேர் அந்த நாட்டில் இருக்கிற வணிகங்கள் ஐடியாவில் தொடர்ந்தது தங்கட நாட்டில் தொடங்கு. இதை டிஜிட்டல் நாடு அப்படின்னு சொல்லு. இப்ப இது இப்ப ட்ரெண்ட் ஆகுது. இதை முயற்சியாமை புதிய போகுதுன்னு சொல்லு. அடுத்தது நெக்ஸ்டா வருது கேட்க வேண்டியது. முயற்சியாமை வகைகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. உலக தொழில்கள் அதுக்கு ஒரு பட்டி இருக்குதோ அதுல முதலாவது வகைகள் என்று போட்டு வகைகள் என்று போட்டு புத்தாக்க முயற்சியாளர் மிகவும் உயர்வான நட்ட அச்சத்தை ஏற்றுக்கொண்டு சவால்களுக்கு முகம் கொடுத்து புத்தாக்கம் செய்வர். அடுத்தது பின்பற்றும் முயற்சியால் ஏற்கனவே காணப்படும் உற்பத்தியை பின்பற்றி சவால்களை எதிர்கொண்டு அதனை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவர். அதனை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவர். அடுத்தது சமூக உடைமை முயற்சியால் சம்பிரதாயங்களை மதித்து அதன் அடிப்படையில் அதன் எல்லைக்குள்ளே நின்று அந்த உற்பத்தியை மேம்படுத்த முயற்சி மேற்கொள்பவர். சரியா? அப்ப முயற்சியாமையின் புதிய போக்குகள் வகைகள் என்று கேட்டா நாங்க இதற்கு ஆன்சர் கொடுக்கிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு வகையில வகைப்படுத்தினோம். எத்தனை வகை வகைப்படுத்தினோம்? 3. என்னென்ன வகை? முதலாவது என்ன சொல்லிருக்கு? சொல்லுங்க. புத்தாக்க முயற்சியாளர், ரைட்? அல்லது அடுத்த என்னது சொல்லுங்க? பின்பற்றும் முயற்சியாளர், அடுத்தது சமூக முயற்சி. புத்தாக்க முயற்சியாளர்டா இவர் முழுக்க என்ன செய்வாரோ இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதுல வேற விளக்கம் இதுதான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயத்தை முழுசாவே அதை என்ன வேற போடும் புது விஷயம். அப்படி கண்டுபிடிச்சு அந்த புத்தாக்க முயற்சியாளர். இரண்டாவது பின்பற்றும் முயற்சியாளர்டா ஏற்கனவே அந்த உற்பத்தி முறையை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்க என்ன செய்திருப்போம் பயன்படுத்தி கொண்டிருப்போம். இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு ஐஸ்கிரீம் வண்டியில கொண்டு போய் ஐஸ்கிரீம் ஆனது ஐஸ்கிரீம் கொண்டுதான் ஆட்டோல வந்து ஐஸ்கிரீம் கொண்டுதான். இப்ப அதே ஆட்டோல என்ன வைக்கிறாங்க? பானை வைக்கிறாங்க. பான் வாங்கும் போது இது என்னது புத்தாக்கம். இது என்ன முயற்சியாளர்? பின்பற்றும் முயற்சியாளர். ஏற்கனவே அந்த வாகனத்தை என்னத்துக்கு பாவிக்கிறாங்க?
ஐஸ்கிரீம். இப்போ அதே வாகனத்தை தான் பாவிக்கிறோம். ஆனா விற்கிற பொருளை மட்டும் என்ன செய்யறோம்? அப்படி இருந்தா அது என்னது? பின்பற்றும் முயற்சி. ஏதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றணும். அடுத்து என்னது? சமூக முயற்சியாளர்களா? சமூகத்துக்கு சில வரையறைகள் இருக்கு. அந்த வரையறைகளுக்குள்ள நின்று அதையும் சேர்த்து கூட ஒரு புதுசான விஷயத்தை கண்டுபிடிக்கும். உதாரணத்துக்கு தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் வந்து முற்றுமுழுதாக உடலை மூடிய ஆடைகளை அணிகிறது. இலங்கையின் கலாச்சாரம் முற்றுமுழுதாக உடலை மூடிய ஆடைகளை அணிகிறது கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்காம ஒரு ஸ்டைலாக ஒரு இருக்கும். ஸ்டைலாகவும் இருக்கும். ஆனா சமூகம் என்று எதிர்பார்க்குது முற்றுமுழுதாக உடலை மூடிய ஆடைகளாகவும் இருக்கு. இப்படி இருந்தா அது என்ன சொல்றது? சமூக முயற்சி. அப்ப இங்க இருக்க சமூக முயற்சியான வர இது ஃபுல்லா கலாச்சாரம் சமூகம். இது ஏற்கனவே இருக்குது, அதை வச்சுக்கொண்டு ஸ்டைல மட்டும் மாத்தோம். இது புதுசா ஒரு இதுவரைக்கும் இல்லாத விஷயத்தை என்ன செய்யறோம்? கண்டுபிடிக்கும். எப்படி முயற்சியாண்மைகளை ஃபுல்லா பேசு. இதுல முயற்சியாண்மைகளை எந்தெந்த மாறி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இருக்கு முயற்சியாண்மைக்குள்ள எங்கெந்த மாறி இருக்கு. முதலாவது என்ன மாறி இருக்கு? முதலாவது என்ன மாறி இருக்கு? ஒவ்வொரு முயற்சியாண்மை படிமுறைக்குரிய பெயர் என்ன செய்திருக்குது? மாறி இருக்கு. சரிதானே? ரெண்டாவது என்ன மாறி இருக்கு? முயற்சியாண்மையில புதிய போக்குகள் அல்லது வகைகள் என்ன செய்திருக்கு? மாறி இருக்கு. அதுல கொஞ்சம் புது விஷயம் வந்து என்னென்ன புது விஷயம் வந்திருக்கு? வரை விளக்கணம், விளக்கம், உதாரணம் தவிர்த்து பண்புகள், வேறுபாடுகள், அனுகூலம், பிரதிகூலம் வந்து அதை தவிர்த்து இன்னும் சில வகைகளும் வந்து அதை தவிர்த்து இன்னொரு வேற அடிப்படையில என்ன செய்யணும்? முயற்சியாண்மை வகைப்படும். அது என்ன வகையில? புத்தாக்க முயற்சியாளர், பின்பற்றும் முயற்சியாளர், சமூக சேர முயற்சியாளர். அவ இதுகளாவே பார்த்துக்கணும். நோட் பண்ணிக்கொண்டு தேவை.